அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். நம்ம கந்தன் கருணையை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு மகேந்திரபுரியில் வீரபாகுதேவர். இலங்காப்பட்டணத்தை விட்டு புறப்பட்ட வீரபாகுதேவர் விரைவிலேயே மகேந்திரபுரியின் வடபுறத்தை அடைந்தார். வடக்கு வாயிலில் கோரன், அதிகோரன் என்னும் இரு அசுர தலைவர்கள் 1000 வெள்ளம் சேனைகளுடன் காவலுக்கு இருந்தனர். ரத கஜ துரகம் என்னும் மூவகை படைகளும் 1000 வெள்ளம் கணக்கில் இருந்தன. அவர்களுக்கு தெரியாமல் அவர்களுடன் போரிட்டு வெற்றி பெறாது வாயிலை கடந்து செல்ல முடியாது என்பதை கண்டார் வீரபாகுதேவர். அந்த வீரர்களையோ அவர்களுடைய சேனைகளையோ கண்டு அவர் சிறிதும் கலங்கவில்லை. எனினும் ஒரு கணம் அவர் தயங்கினார். அதை போன்று பன்மடங்கு படைகள் வந்து எதிர்த்தாலும் முருகன் திருவருவால் வெற்றி காண முடியும் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அவருடைய தயக்கத்துக்கு வேறு காரணம் இருந்தது. அப்படைகளுடன் போரிட்டு வெற்றி காண வேண்டுமானால் பகலில் பெரும் பகுதி அழிந்துவிடும். மேலும் சூரன் தன் நகர வாயிலில் காவலுக்கு வைத்திருப்பவர்களை மிகுந்த பராக்கிரமசாலிகளாக தான் தேர்ந்தெடுத்திருப்பான். அவர்களை சாதாரணமாக எண்ணக்கூடாது. போர் என ஏற்பட்டுவிட்டால் செய்தி சூரபத்மனுக்கு எட்டிவிடும். உடனே உதவிக்கு படைகள் வரும். அவற்றையும் எளிதில் அழித்து விடலாம். அடுத்து பானுகோபன் முதலானோர் சண்டையில் இருப்பவர்களானால் முடிவில் சூரபத்மனை சண்டைக்கு வருவான். அவனை எதிர்த்து போரிட்டு வெற்றி காண முடியுமா? அவனே ஈசன் திருவருளுக்கு பாத்திரமானவன். அவனுக்கு அழிவு முருகப்பெருமானால் வரவேண்டுமே அன்றி வேறு எவராலும் அவனை கொல்ல முடியாது. ஆகவே வீரபாகுதேவர் தோற்று திரும்பி செல்ல நேரிடும். தோற்று போய் திரும்பி வரும் அவரை முருகன் பாராட்டி வரவேற்பாரா? மேலும் எந்த காரியத்துக்காக அவர் வந்திருக்கிறார்? சூரனை கண்டு எம்பெருமான் திருவுள்ளத்தை தெரிவித்து ஜெயந்தனையும் தேவர்களையும் சிறையிலிருந்து விடுவிக்க அல்லவா வந்திருக்கிறார். இவ்வாறு எண்ணிய போது வீரபாகுதேவர் அசுர வீரர்களுடன் போரிட வேண்டும் என்ற நினைப்பை அறவே கைவிட்டார். அவர்களை மீறி உள்ளே போவது சண்டைக்கு வழிவகுக்கும் என்பதால் வீரபாகுதேவர் அந்த வாயில் வழியாக நகருக்குள் செல்லாது அங்கிருந்து கிழக்கு வாயிலை அடைந்தார். கிழக்கு வாயிலே மகிஷாசனன், வீரபாணி என்னும் இரு அசுர தலைவர்கள் 4 வகை சேனைகளுடன் காவல் இருந்தனர். அங்கும் ஏராளமாக வீரர்கள் குவிந்திருப்பதை கண்டு அவர் அந்த வாயிலை விட்டுவிட்டு தெற்கு பக்க வாயிலை அடைந்தார். தெற்கு வாயிலில் கஜமுகன் என்ற அசுரன் காவல் இருந்தான். அவன் 1000 யானை முகங்களும் 1000 துதிக்கைகளும் 2000 கரங்களும் உடையவன். மலை போல் நிற்கும் அவன் தோற்றத்தை பார்க்கும் போதே அச்சம் தோன்றும். கஜமுகன் சண்டை செய்வதில் விருப்பமுள்ளவன். அவனுடைய தோள்கள் எப்போதும் சண்டையிட வேண்டும் என தினவெடுத்துக் கொண்டிருக்கும். தன்னோடு போர் செய்ய பகைவர்கள் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தான். அவன் வான்வழியே வந்த வீரபாகுதேவரை பார்த்து விட்டான். அடுத்த கணம் துள்ளி குதித்து அவர் முன்பு போய் நின்றான். அடே, எங்களுடைய காவலையும் மீறி இங்கே வர துணிந்த நீ யாரடா? இந்திரனுடைய வீரனா? தேவர்கள் இருப்பார்கள் என வழி தவறி வந்து விட்டாயா? சீரும் சிங்கம் இருக்கும் குகையிலே மான் நுழைவது போல் இருக்கிறது உன் செய்கை. இப்போது நீ திரும்பி போகாவிடில் உன் உயிர் உன்னுடையதல்ல என்பதை தெரிந்து கொள் என்று தோள்களை தட்டி கொக்கரித்தான். அசுரன் சொன்னவற்றை கேட்ட வீரபாகுதேவன் நகைத்தார். அடே யானை முகத்தானே, என்னை யார் என்று உணராது பேசுகிறாய். உன் வலிமையில் உனக்கு நம்பிக்கை இருந்தால் என்னுடன் சண்டைக்கு வா என அழைத்தார். சண்டை போடுவதற்கு ஆட்கள் இல்லையே என ஏங்கிக் கொண்டிருந்த கஜமுகன் அதை கேட்டு மகிழ்ச்சியால் துள்ளினான். மலை பொருள்வது போல வீரபாகுதேவர் மீது பாய்ந்து தன்னுடைய 2000 கரங்களாலும் 1000 துதிக்கைகளாலும் தாக்கினார். மேலும் பெரும் பாறைகளை பெயர்த்து அவர் மீது எரிந்தான். மரங்களை வேருடன் பிடுங்கி அடித்தான். அவை அனைத்து வீரபாகுதேவருடைய உடலில் பட்ட மாத்திரத்திலேயே தூள் தூள் ஆயின. தண்டாயுதத்தை அவன் பிரயோகித்த போது அவர் தம்முடைய வாளினால் அவனுடைய கைகளையும் துதிக்கைகளையும் வெட்டி எறிந்தார். அசுரன் மலை போல் அவர் மீது பாய்ந்து அழுத்தி கொன்றுவிட என எண்ணினான். கோபம் கொண்ட வீரபாகுதேவர் தம்முடைய காலால் அவனுடைய மார்பிலே ஓங்கி உதைத்தார். அதை தாங்க மாட்டாது அவன் ரத்தம் கக்கி கொண்டு கீழே விழுந்து உயிரை விட்டான். இதற்குள் கஜமுகனும் வீரபாகுதேவரும் சண்டையிடும் விஷயம் அறிந்து பக்கத்திலிருந்து அசுரர்கள் ஓடி வந்தனர். அவர்கள் வந்துவிட்டால் சண்டை மேலே பரவிவிடும் என்று எண்ணிய வீரபாகுதேவர் தம்முடைய உருவத்தை அணுவாக சுருக்கி கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு கிழக்கு வாயினுள் மீதுள்ள கோபுரத்தில் போய் உட்கார்ந்து கொண்டார். ஓடி வந்த வீரர்களுக்கு வீரபாகுதேவர் எதிர்படவில்லை. ரத்தம்
ரத்தம் கக்கியபடி கஜமுகன் இறந்து கிடப்பதை மட்டுமே கண்டனர். கிழக்கு வாயிலிலே கோபுரத்தின் மீது அமர்ந்திருந்த வீரபாகுதேவர் அங்கிருந்தவாறு நகரத்தை பார்த்தார். அதன் கம்பீரமான தோற்றம் அவருக்கு ஆச்சரியத்தை தந்தது. மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் நகரம் முழுவதும் நிறைந்திருந்தன. ஒவ்வொன்றும் மனதை கவரும் வகையில் நிர்மாணிக்கப்பட்டிருந்தன. மாளிகையின் உப்பரிகையிலுள்ள மாடத்திலிருந்து அசுர மங்கையர் ஆனந்தமாக பேசி பொழுதை கழித்துக் கொண்டிருந்தனர். எங்கு திரும்பினாலும் செல்வத்தின் செழிப்பு தெரிந்தது. மக்கள் வண்ண வண்ண ஆடைகள் உடுத்தி பல வகை ஆபரணங்களை போன்று நடனமாடினர். அசுரன் தேவலோகத்திலிருந்து செல்வங்களை எல்லாம் வாரி எடுத்து வந்து நகரில் கொட்டியிருந்தான். சிந்தாமணி, காமதேனு, கற்பக விருஷம் முதலான தேவலோக பொருள்கள் நகரிலே மக்கள் வேண்டுவனையெல்லாம் வாரி தந்தன. தேவலோகம் என்பது அதுதானோ என்று நினைக்க தோன்றியது. அந்த போகங்களை அனுபவிக்க ஒரு பிறவி போதவே போதாது. அதனால்தான் அசுரர்கள் 10, 100, 1000 என்ற தலைகளை பெற்றிருக்கின்றார் போலும். இவ்வாறு நினைத்த வீரபாகதேவருக்கு அந்நகரின் வளத்தை முற்றிலும் கண்டு கழிக்க வேண்டும் என்ற ஆசை எழுந்தது. ஆனால் அதற்கு நேரமில்லை. அவர் வந்த காரியம் பூர்த்தியாக வேண்டாமா? அங்கிருந்து புறப்பட்ட அவர் பானுகோபன், அக்னிமுகன், இரணியன், வச்சரபாகு ஆகியோருடைய மாளிகையை கடந்து சென்று தலைமை அமைச்சரான தருமகோபனுடைய மாளிகையின் உச்சியில் போய் அமர்ந்தார். அசுர வீரர்களால் சிறையில் அடைக்கப்பட்ட தேவர்கள் அங்கே நிம்மதியாக இருக்க முடியவில்லை. அவர்களுடைய கைகளிலும் கால்களிலும் விலங்குகள் பூட்டப்பட்டிருந்தன. நாள்தோறும் அவர்களையும் ஜெயந்தனையும் இழுத்து வந்து அடித்து துன்புறுத்தி இந்திரன் இருக்கும் இடத்தை விசாரித்தனர். அவர்களுக்கு தெரிந்தால் அல்லவா சொல்வார்கள். தங்களுக்கு தெரியாதென்று அவர்கள் எவ்வளவு கதறினாலும் விடுவதில்லை. கை சோர்ந்து போகும் வரை அவர்களை அடித்து கொடுமைப்படுத்துவர். சிறைக்கூடத்தை காவல் புரிந்து வந்த கண்டகன், உதவகன், சுராலன், மாபலன், நிசல்கன், சங்கன் முதலான அசுரர்கள் மற்ற நேரங்களில் அவர்களை பலவாறு பயமுறுத்தினர். ஓட முடியாமல் கிடக்கும் அவர்களை கழிகளினால் குத்தியும் அடித்தும் இம்சித்தும் உண்மையை மறைக்காது கூறிவிடும்படி வற்புறுத்தினர். தேவர்கள் அமிர்தம் உண்டதால் எத்தனை துன்பங்களுக்கு ஆளானாலும் உயிருடன் இருந்தனர். அவர்கள் சோர்ந்து போய் மயக்கமுற்று விழுமறை அசுரர்கள் தங்கள் கொடுமைகளை நிறுத்துவதில்லை. ஜெயந்தன் எம்பெருமானை குறித்து புலம்புவான். மகேஸ்வரா, கருணை கடாட்சன் என்று போற்றி புகழப்படும் தாங்கள் எங்களுக்கு கருணை செய்யாது இருப்பது ஏன்? நாங்கள் ஒரு குற்றமும் செய்யாதிருக்கையில் இத்தகைய கொடுமைக்கு ஆளாகிறோமே. குற்றமே செய்திருந்தாலும் நாங்கள் அனுபவித்துள்ள தண்டனைகள் போதாதா? அந்த அந்தகாசுரனுக்கு அருள் புரிந்த தாங்கள் எங்களிடம் ஏன் இரக்கம் காட்டவில்லை? யானைக்கும் குருவிக்கும் நாரைக்கும் பாம்புக்கும் சிறந்த பூச்சிக்கும் பேரொருள் காட்டிய தாங்கள் எங்கள் பால் கவனம் செலுத்தாதிருப்பது ஏன்? அவற்றிலும் நாங்கள் கீழானவர்களா? எம்பெருமானே, தங்களிடம் நாங்கள் பக்தி கொள்ளவில்லையா? எங்களுக்கு இன்னும் ஏன் இத்துன்பம் என்று பலவாறு புலம்புவான். அன்றைய தினமும் ஜெயந்தன் இறைவனை குறித்து கதறி கண்ணீர் விட்டான். சோகத்தின் எல்லை வசப்பட்ட அவன் அப்படியே மயங்கி விழுந்து விட்டான். சகல உயிர்களுக்கும் தம்முடைய அருள் உண்டு என்பதை காட்ட எண்ணம் கொண்டார் முருகப்பெருமான். ஜெயந்தனுடைய கனவிலே தோன்றி அவனுக்கு காட்சி தந்தார். வல பக்கத்திலே கொடி, வஜ்ரம், அங்குசம், வேல், அம்பு ஆகியவற்றை தாங்கியவராகவும், இடப்பக்கத்திலே தாமரை, மணி, மழு, தண்டு, வில் ஆகியவற்றை கொண்டவராகவும் அபயவரத அஸ்தங்களோடும் 6 முகங்களோடும் கந்த பெருமான் காட்சி தந்தார். அத்திவ்ய கோலத்தை ஞான கண்ணால் தரிசித்த ஜெயந்தன் மெய் சிலிர்த்து அவரை பார்த்து, ஐயனே, தாங்கள் யார்? நான்முகனோ, திருமாலோ, ஈஸ்வரனோ அல்லவென்றே தோன்றுகிறது. அடியின் படும் துன்பத்தை கண்டு மனமிறங்கி அருள வந்திருக்கிறீர்களோ என்று கேட்டான். சண்முக பெருமான் அவனை பார்த்து புன்னகை செய்தவராய், ஜெயந்தா, நீங்கள் பக்தியுடன் ஆராதிக்கும் பரமேஸ்வனுடைய குமாரன் நான். உன் தந்தையும் மற்ற தேவர்களும் அசுரனால் படும் துன்பங்களை எடுத்து சொல்லி என்னிடம் வந்து சரணடைந்தனர். அசுரனை அழித்து உங்கள் துன்பங்களை போக்கவே நான் வந்துள்ளேன். கிரௌஞ்சம் பர்வதமும் தாரகனும் என்னிடம் அழிவை பெற்றுள்ளன. சூரனை எதிர்பார்த்து செந்தில் பதியில் நான் தங்கியிருக்கிறேன். அழிவுக்கு முன்னதாக தன்னை திருத்திக் கொள்ள ஒரு சந்தர்ப்பத்தை அளிக்க அசுரனிடம் வீரபாகுவை தூதாக அனுப்பியிருக்கிறேன் என்று இன்று பகலில் அவன் சூரனை சந்திப்பான். இன்னும் 10 நாட்களில் உங்களுடைய துன்பம் அனைத்தும் நீங்க போகும் என்று அருளி மறைந்தார். கண் விழித்த ஜெயந்தன் இறைவன் திருவருளை எண்ணி எண்ணி மகிழ்ந்தான். அசுரர்களுடைய கொடுமைகளுக்கு முடிவு நெருங்கிவிட்டது என்று ஆனந்தம் கொண்டான்.
தன்னுடன் இருந்த தேவர்களை அழைத்து கனவிலே தான் கண்ட ஆறுமுக பெருமானின் திருக்கோலத்தை விவரித்தான். அப்பெருமானுடைய கருணையை நிறைந்த வார்த்தைகளை அவர்களுக்கு எடுத்துக் கூறினான். அதை கேட்ட தேவர்கள் பெரும் மகிழ்ச்சியை அடைந்து இறைவனை போற்றி கொண்டாடினார்கள். தோத்திரங்களால் துதித்தனர். அறைக்கு வெளியே காவலுக்கு இருந்த அசுரர்கள் தேவர்களுடைய மகிழ்ச்சியை கண்டு ஆச்சரியப்பட்டனர். அதற்கான காரணத்தை அவரால் யூகிக்க முடியவில்லை. எந்நேரமும் வேதனையால் துடித்துக் கொண்டிருந்த தேவர்கள் அப்போது மகிழ்ச்சி கொந்தளிப்பில் இருப்பது அவர்களுக்கு ஐயத்தை தோற்றுவித்தது. அதே சமயம் வீரபாகு தேவர் சிறைக்கூடத்தை அடைந்தார். அரை வாயிலில் பற்பல ஆயுதங்களை ஏந்தி கொண்டு அசுர வீரர்கள் நிற்பதை கண்டதும் அவர் ஒரு கணம் தயங்கினார். வீரர்கள் அறியாமல் உள்ளே செல்வது இயலாது என்பதை கண்டார். முருகப்பெருமானை மனதிலே தியானித்து அவரை துதித்தார். குமரன் அருளால் காவலுக்கு இருந்த அசுர வீரர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் கவரப்பட்டவர்களாய் மயங்கி விழுந்தனர். அதை கண்டு வீரபாகு தேவர் எம்பெருமான் திருவருளை கொண்டாடியவராய் சிறைக்கூடத்தினுள் நுழைந்தார். வீரபாகு சிறைக்கூடத்தினுள் நுழைந்ததும் அவரை கண்டு தேவர்கள் திடுக்கிட்டனர். அவர்களை தண்டிக்க யாரோ அசுரன் வந்திருக்க வேண்டும் என முதலில் எண்ணினர். ஆனால் அந்த சுந்தர வடிவமோ அந்த எண்ணத்தை உறுதிப்படுத்தவில்லை. அவருடைய கம்பீரமான தோற்றத்தை கண்ட ஜெயந்தன் மட்டும் அவ்வாறு எண்ணவில்லை. கனவிலே தோன்றிய கந்தப்பெருமான் தெரிவித்த மகாவீரன் அவனாக இருக்குமோ என்று நினைத்தான். அவரை நெருங்கி, சுந்தர உருவமுள்ள வீரனே, நீ யார்? அசுர வீரர்களுடைய காவலை மீறி இங்கே வந்த காரணம் யாது? நீ தேவர்களை சேர்ந்தவராகவும் தோன்றுகிறாய் என்று கேட்டான். இந்திரகுமாரா, என்னை நீ அறியாவிட்டாலும் உன்னை நான் அறிவேன். நீங்கள் பயபக்தியுடன் வழிபட்டு வரும் கைலாசநாதனுடைய திருக்குமாரனான கந்த பெருமானுடைய தூதுவன் நான். அவருக்கு தம்பியாகவும் ஆகிறேன். என் பெயர் வீரபாகு என்பதாகும். உங்கள் அனைவரையும் சிறையிலிருந்து விடுதலை செய்து அனுப்பி வைக்குமாறு முருகன் சூரபத்மனுக்கு அறிவிக்க என்னை தூது அனுப்பியுள்ளார் என்றார் வீரபாகு. அந்த வார்த்தைகள் தேவருக்கு அமிர்தமாக இருந்தது. அவரை பார்த்து கைகூப்பி மகிழ்ச்சியில் கண்கள் நீரில் பெருக வணங்கினர். ஐயனே, எங்கள் குறைத்திற்கு வந்துள்ள உம்மை காணும் போதே எங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் நீங்கிவிட்டது போல் உணர்கிறோம் என்று கொண்டாடினர். வீரபாகு தேவர் அவர்களை பார்த்து, தேவர்களே, ஆறுமுக பெருமான் உங்கள் விஷயத்தில் கருணை கொண்டுள்ளார். உங்களுடைய துன்பங்கள் நீங்கிவிட்டதென்று மகிழ்ச்சி அடையுங்கள். விரைவிலேயே தேவலோகத்து வாழ்வை திரும்ப பெறப் போகிறீர்கள் என்றார். அப்போது ஜெயந்தன் அவரை வணங்கி, ஐயனே, உங்கள் வார்த்தைகள் எண்ணற்ற சந்தோஷத்தை அளித்தாலும் என் தந்தையையும் தாயையையும் நினைக்கும் போது வருத்தம் ஏற்படத்தான் செய்கிறது. அசுரனுக்கு பயந்து அவர்கள் எங்கோ ஓடி ஒளிந்தார்கள். அவர்கள் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. எங்களை போன்று சூரனிடம் அகப்பட்டு எங்காவது சிறையில் வாடுகின்றனரோ என்றான். குமாரா, வருத்தப்படாதே. உன் தாயும் தந்தையும் பத்திரமாக முருகப்பெருமானுடன் இருக்கின்றனர். உன் தந்தை உன்னை சிறையிலிருந்து சந்தித்து ஆறுதல் கூறி வருமாறு என்னிடம் சொல்லி அனுப்பியிருக்கிறார். அவருடைய வேண்டுகோளின் பேரில்தான் முருகப்பெருமான் புறப்பட்டு வந்திருக்கிறார் என்றார் வீரபாகுதேவர். ஜெயந்தனுடைய உள்ளம் மகிழ்ச்சியில் நிறைந்தது. அவருடைய கைகளை பிடித்துக்கொண்டு ஆனந்த கண்ணீரை பெருக்கினர். என் ஐயனே, அசுர வீரர்கள் எங்களை சிறைப்பிடித்து வந்ததிலிருந்து எந்த செய்தியும் நாங்கள் அறியோம். தயவு செய்து நடந்ததை கூற வேண்டும் என்று பிரார்த்தித்தனர். வீரபாகுதேவர் அவர்களுக்கு எல்லா விவரங்களையும் எடுத்து சொன்னார். இந்திரன் மனைவியுடன் சீர்காழை விட்டு புறப்பட்டது முதல் அதுவரை நிகழ்ந்த சம்பவங்களை விவரித்து, முருகப்பெருமான் அவதரித்த போதே தேவர்களாகிய உங்களுடைய துன்பங்களையும் போக்குவதற்குத்தான். முன்னர் தக்ஷன் செய்த யாகத்தில் ஈசன் கலந்து கொள்ளாதிருக்கையில் நீங்கள் கலந்து கொண்டு அவிர்ப்பாகம் உண்ட குற்றத்துக்காகவே இத்தகைய துன்பங்களை அனுபவிக்க நேர்ந்தது. வீரபத்திரரால் நீங்கள் தண்டிக்கப்பட்டாலும் அத்தீவினை முற்றிலும் உங்களை விட்டு அகலாதிருக்காது. முருகனுடைய திருவருளால் இப்போது அது நீங்கிவிடும். முன்போல நீங்கள் மேன்மை அடைவீர்கள். வேலவன் விருப்பத்துக்கு இணங்கி சூரபத்மன் உங்களை சிறையிலிருந்து விடுவிக்காவிடில் இன்றிலிருந்து 10வது நாளில் அவன் அழிவை அடையப் போவது திண்ணம். சண்முகனிடம் உள்ள வேற்றுப்படையை வெல்ல எவராலும் முடியாது. ஆகவே கவலையை விட்டிருங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். அந்த இடத்தை விட்டு அவர் சென்றதுமே குமரனுடைய அருளால் மயங்கி விழுந்திருந்த வீரர்கள் மாயை அகன்று விழித்தெழுந்தார்கள். பகல் நேரத்தில் தூக்கத்தின் வசப்பட்டு விட்டோமே என திடுக்கிட்டு அவர்கள் முன்னிலும் கவனமாக காவல் வேலையை மேற்கொண்டார்கள். அந்த இடத்தை விட்டு சென்றதுமே சிறைசாலையை விட்டு புறப்பட்ட வீரபாகுதேவர் நேராக சூரபத்மனுடைய மாளிகையை அடைந்தார். அம்மாளிகையின் வாயிலில் உக்கிரன், மயூரன் என்னும் அசுர வீரர்கள் இருவரும் ஏராளமான வீரர்களுடன் காத்து வருவதை கண்டார். அவர்கள் கண்ணில் படாமல்
அனுரூபத்தோடு வாயிலை கடந்து சூரன் ஆட்சி புரியும் அத்தானி மண்டபத்தை அடைந்தார். அந்த சமயத்தில் சூரபத்மன் மண்டபத்தினுள் கொலுவில் இருந்தான். அந்த காட்சியை கண்டபோது வீரபாகுதேவர் வியப்படைந்தார். பலவித ரத்தினங்களால் இழைக்கப்பட்ட அந்த மண்டபத்திலே அலட்சியமாக அவன் அமர்ந்திருந்த தோற்றம் அவனுடைய வீரத்தை பறைசாற்றுவது போலிருந்தது. அவனுக்கு இருபுறத்திலும் பானுகோபன் முதலான புதல்வர்கள் அமர்ந்திருந்தனர். மேனகை, திலோத்தமை முதலானோர் அவன் மனமகிழ அற்புத நடனங்களை ஆடிக்கொண்டிருந்தனர். சந்திரனும் சூரியனும் இருபுறத்தில் அசுரனுக்கு குடைப்பிடித்து நின்றார்கள். வித்யாதரர், கிங்கரர் ஆகியோர் இனிய கானம் செய்தனர். சூரனிடையே சிரசிலே ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட மணிமுடி பளிரென்று ஒளிக்கற்களை வீசியது. அவனுடைய கழுத்திலே அணிந்திருந்த முத்து மாலைகள் பரந்த மார்பிலே அசைவதை பார்ப்பதோ மகிழ்ச்சியை தந்தது. காதுகளில் குண்டலங்கள் ஒளி வீசின. நெற்றிலே திகழ்ந்த விபூதி ஈசனிடம் அவனுக்குள்ள பக்தியை எடுத்து சொல்லியது. புஜங்களிலே கடகங்களும் கைகளிலே வீரக்கழல்களும் அணிந்திருந்தான். இடுப்பிலே அழகிய பீதாம்பரம் அவன் கம்பீர தோற்றத்தை மேலும் பெருமையுற செய்தது. சூரபத்மனை பார்த்தபோது வீரபாகுதேவருடைய உள்ளத்தில் அவனை பற்றிய பரிதாபமே மிகுந்தது. ஈசனுடைய திருவருளை பெற்றுள்ள தேவர்கள் கூட அசுரனை போன்று கம்பீரமான தோற்றத்தை பெற்றிருக்கவில்லை. எல்லாவித செல்வங்களும் அவனுடைய காலடியில் வந்து குவிந்துள்ளன. எவருக்குமே கிடைத்தறிய பாக்கியத்தை பெற்றுள்ள அசுரன் அதை கட்டி காக்க விரும்புவதாக தெரியவில்லை. அவனுடைய செயல்கள் அந்த மகத்தான வாழ்வுக்கு அழிவல்லைவா தேடி தந்துள்ளன. தூக்கணாங்குருவி சிறிய நெருப்பு துண்டுகளை மின்மினி பூச்சி என்று நினைத்து எடுத்து சென்று தன் கூட்டினில் கொண்டு போய் வைத்து அழிவை அடைவது போல இருக்கிறது அவன் செய்துள்ள காரியங்கள். தேவர்களிடம் பகை கொண்டு தன் அழிவை தானே வகுத்து கொண்டு விட்டானே. தேவர்களை அவர்களுடைய இருப்பிடங்களை விட்டு விரட்டி அவர்களுடைய பொருட்களை கை கொண்டதோடு அவர்களை சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்துகிறானே. தான் அழிவதோடு அல்லாமல் தன் சுற்றத்துக்கும் அழிவை தேடிக்கொண்டு விட்டானே. இவ்வாறு வருந்திய வீரபாகுதேவர் முருகப்பெருமானை துதித்தவராய் தம்முடைய சுயரூபத்தை எடுத்துக்கொண்டு சபையினுள் நுழைந்தார். அவரை கண்டதும் அங்குள்ளோர் வியப்புற்று தங்கள் ஆசனங்களை விட்டு எழுந்தனர். வீரபாகுதேவர் சிங்கம் போல் நடந்து சென்று சூரபத்மன் இருக்குமிடத்தை அடைந்தார். சூரபத்மா, சிவகுமாரனாகிய ஆறுமுக பெருமானுடைய தூதன் நான் என்று தம்மை அறிமுகப்படுத்திக் கொண்டார். மிகவும் அலட்சியமாக நடந்து வந்த அவரை கண்டதும் சூரபத்மன் சினம் கொண்டான். கண்கள் கோபத்துடன் சிவக்க அவரை பார்த்து, இங்கே எதற்கடா வந்தாய் என்று கேட்டான். வந்தவனை வா என்று அழைத்து ஆசனம் தராது ஏகவசனத்தில் சூரன் பேசியது வீரபாகுதேவருக்கு கோபத்தை உண்டாக்கியது. கோபத்தை அடக்கியவராய் அசுரன் முன்பு நின்று கொண்டு பேச வேண்டியிருக்கிறதே என முருகப்பெருமானை தியானித்தார். அடுத்த கணம் அவர் அருகிலே சிங்காதனம் தோன்றியது. நவரத்ன சகிதமான அந்த சிங்காதனம் அசுரனுடைய ஆசனத்தை விட உயர்ந்ததாக இருந்தது. அதன் பிரகாசம் சபையிலே அமர்ந்திருப்பவருடைய கண்களை கூச செய்தது. அந்த ஆசனத்திலே கம்பீரமாக உட்கார்ந்து கொண்டார் வீரபாகுதேவர். சபையிலிருந்தோர் அடைந்த ஆச்சரியத்துக்கு அளவில்லை எனலாம். வீரபாகுதேவரை பற்றி பலவிதமாக பேசலானார்கள். அவர் சிலர் மாயையில் வல்லவர் என்று புகழ்ந்தனர். மற்றும் சிலர் பகவினிடம் வந்திருப்பவன என்று ஐயப்பட்டனர். இன்னும் சிலர் சிவபெருமானே அத்தோற்றத்தில் வந்திருக்கிறார் என்றனர். முனிவர் என்றும் திக்பாலர்களில் ஒருவர் என்றும் பலவிதமாக பேசிக்கொண்டனர். சூரபத்மனுடைய சினம் அதிகமாகியது. பற்களை நரநரவென்று கழித்தான். அவனுடைய புருவங்கள் உயர்ந்தன. உடல் வியர்வையால் நனைந்தது. வீரபாகுதேவரை பார்த்து கோபத்துடன் நகைத்தான். அடே, இதென்ன வேடிக்கை காட்ட வந்திருக்கிறாயா? நன்றாக இருக்கிறது. உன்னை போல தேவர்களும் மாய எறிந்தவர்களே. ஆயினும் அதிக பிரசங்கித்தனமாய் என்னிடம் அவர்கள் ஒருபோதும் தங்கள் மாயையை காட்டியதில்லை. ஏன் தெரியுமா? என்னிடம் காட்ட துணிவு கிடையாது. என்னை பற்றி அவர்கள் நன்கு அறிவர். நீயோ சிறு குழந்தையை போல் எனக்கு முன்பு வேடிக்கை காட்டுகிறாய். என்னை அவமதிக்க துணிந்த உன்னை நொடி பொழுதில் கொன்றிருப்பேன். இருந்த போதிலும் சற்று நேரம் உன்னை பிழைத்திருக்க அனுமதிக்கிறேன். நீ யார்? இங்கு வந்த காரணம் என்ன? ஒளிக்காது சொல்லிவிடு என்று கர்ஜித்தான். வீரபாகுதேவர் குமுறி எழுந்து கோபத்தை அடக்கிக் கொண்டு மெல்ல அசுரனை பார்த்து நகைத்தார். சூரபத்மா, சற்று முன்பு நான் தெரிவித்ததை நீ கவனிக்கவில்லை போலும். போகட்டும், மீண்டும் கூறுகிறேன். சிவகுமாரன் ஆறுமுக பெருமானுடைய தூதன் நான். தேவர்களுடைய துன்பங்களை போக்கி அவர்களுக்கு வாழ்வளிக்க முருகப்பெருமான் செந்தில் பதிக்கு வந்திருக்கிறார்.
அவருடன் 109 வீரர்கள் வந்துள்ளனர். அவர்களுள் நானும் ஒருவன். என் பெயர் வீரபாகு என்பதாகும். கிரௌஞ்சியத்தையும் தாரகனையும் வதம் செய்த எங்கள் பெருமான் உன்னிடம் பெருங்கருணை கொண்டு என்னை தூது அனுப்பியுள்ளார் என்றார். அண்டம் அதிர நகைத்தான் சூரபத்மன். அடே, யாரோ பாலகன் ஒருவன் என் சகோதரனை கொன்றுவிட்டான் என்பதை கேள்விப்பட்டேன். அந்த சிறுவன் உன்னை எதற்காக என்னிடத்தில் தூது அனுப்பினான் சொல் என்று சீறினான். சூரபத்மன் கண்கள் தீப்பொறியை கக்க அவரை பார்த்து, ஆறுமுக பெருமான் உன்னை தூதுவனாக அனுப்ப காரணம் என்ன என்று அதட்டினான். வீரபாகு தேவர் அவனை பார்த்து, சூரபத்மா, தேவர்கள் விஷயத்தில் நீ நடந்து கொண்டது சரியல்ல. சொர்க்கத்திலிருந்து அவர்களை விரட்டி அடித்ததோடு அவர்களுடைய செல்வங்களையும் பிடுங்கிக் கொண்டுள்ளாய். இந்திரகுமாரன் ஜெயந்தனையும் மற்ற தேவர்களையும் சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தி வருகிறாய். தேவர்களை சிறையிலிருந்து விடுவித்து அவர்களிருந்து கைப்பற்றிய பொருட்களை திரும்பி தருமாறு ஆறுமுக பெருமான் என் மூலம் சொல்லி அனுப்பியுள்ளார். அதற்கு இணங்காவிடில் உனக்கு அழிவு நேரும் என்பதையும் தெரிந்து கொள். கிரௌஞ்சம் பர்வதமும் தாரகனும் அவர் கையால் அழிந்து விட்டதை நீ அறிந்திருப்பாய். தேவர்கள் தர்ம நெறியில் செல்பவர்கள். அவர்களுக்கு துன்பம் இழைப்பது அழிவியை தோற்றுவிக்கும். ஜலந்தன், அந்தகன் முதலான அசுரர்கள் தேவர்களுக்கு தீங்கு இழைத்ததன் காரணமாகவே உயிரை இழந்தார்கள். நீ சிவபெருமானிடம் அளவற்ற பக்தி கொண்டு யாகம் செய்து அவருடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமாய் இருக்கிறாய். இன்று நீ வாழும் மகத்தான வாழ்வு ஈசன் அருள்நாளே கிடைத்தது என்பதை நீ மறந்திருக்க மாட்டாய். தேவர்களை சிறையிலிருந்து விடுவிக்காவிடில் இந்த போக வாழ்வு அழிந்துவிடும். என்ன சொல்கிறாய் என்று கேட்டார். சூரபத்மனுடைய உடல் துடித்தது. கைகளால் தோள்களை தட்டி கொண்டு சீறினான். அடே, என்னை யார் என்று நினைத்தாய்? சிறு குழந்தையை பயமுறுத்துவது போல் சொல்கிறாய். தேவர்களை கொடுமைப்படுத்துவதில் என்ன தவறு இருக்கிறது? அவர்கள் எங்களுடைய செல்வங்களை அடைந்து எங்களை வறுமையில் உழல செய்தார்கள். வஞ்சகமான செயல்களால் எங்களில் எத்தனையோ பேரை கொன்றார்கள். அன்று அவர்கள் செய்த தவறுக்கு இன்று தண்டனை அனுபவிக்கின்றனர். சிறு பாலகன் ஒருவன் ஏதோ உளறினான் என்பதற்காக நான் தேவர்களை விடுவிக்க மாட்டேன். தாரகனையும் கிரௌஞ்சத்தையும் அழித்துவிட்டால் என்னை பணிய வைத்து விடலாம் என்று எண்ணமோ? அவர்களையும் விட மேம்பட்ட வீரர்கள் என்னிடம் இருக்கின்றனர். தாரகனை கொன்றபோதே அந்த சிறுவனை நான் வதம் செய்திருக்க முடியும். பால் மனம் வீசும் பாலகனோடு போர் செய்தால் பழுதாகும் என்ற எண்ணத்தை தடுத்து விட்டார்கள் என்று என்னை தடுத்து விட்டார்கள். அந்த குழந்தையின் வார்த்தையை கேட்டுக்கொண்டு நீ இங்கு வந்திருக்கிறாய். தூதுவன் என்ற முறையில் நீ வந்திருப்பதால் உன்னை கொல்லாது விடுகிறேன். என்னிடம் மோத வேண்டாம் என அந்த குழந்தையிடம் போய் சொல் என்றான். முருகப்பெருமானை சிறு குழந்தையாக பாவித்து பேசும் சூரனுடைய மடமையை எண்ணி வீரபாகு தேவர் மனதில் வேதனை கொண்டார். அறிவற்ற மூடனே, முருகப்பெருமானின் மேன்மையை அறியாது நீ பேசிவிட்டாய். அவரை குழந்தை என்று இழுத்து பேசினாய். அவ்வாறு ஒருபோதும் எண்ணாதே. நீ வணங்கும் ஈசனுடைய நெற்றிக் கண்களிலிருந்து ஜோதி ஸ்வரூபமாக உதித்தவர் அவர். ஈசனே அக்குழந்தையாக வந்திருக்கிறார் என்று தெரிந்து கொள். அவர் குழந்தையாக காணப்படலாம். அவருடைய ஆற்றலை அறிந்தவர்கள் யார்? அவர் எங்கும் நிறைந்தவர். சகல லோகங்களும் அவருள் அடக்கம். திருமேனியில் ஒரு ரோமத்தில் காணலாம். இதை அறிந்தால் அவரை குழந்தை என சொல்ல மாட்டாய். தர்மத்தை ரட்சிக்க அவர் வந்துள்ளார். அவரிடம் உள்ள வேலாயுதம் இமைக்கும் நேரத்தில் உன்னையும் உன் சுற்றத்தையும் அழித்துவிடும். வீணாக அழிந்து போகாதே. தேவர்களை விடுவித்து அவருடைய அருளை பெறுவாயாக என்று புத்தி கூறினார். ஆணவத்தில் அறிவிழந்த சூரபத்மன் அவ்வார்த்தைகளை கேட்டு மேலும் கோபம் கொண்டான். காவலரை அழைத்து, தூதுவன் என்ற முறையில் இவன் வந்ததால் என் வீரத்தை பழித்து பேசி இவனை கொல்லாமல் விடுகிறேன். பிடித்து இழுத்து சென்று சிறையில் அடையுங்கள் என்று கட்டளையிட்டான். அசுர வீரர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு வீரபாகு தேவரன் நெருங்கினர். அவர் தம்முடைய ரூபத்தை பெருக்கிக் கொண்டு அவ்வீரர்களுடைய தலைமயிரை ஒரு கையால் பிடித்து இழுத்து துணி துவைப்பது போல் நிலத்திலே அரைந்து கொன்றார். பின்னர் சூரனை பார்த்து கோபத்தோடு, அசுரனே, அழிவு காலம் நெருங்கிவிட்டதால் என்னுடைய வார்த்தைகள் ஏற்படவில்லை. விரைவிலேயே எம்பெருமானுடைய படை உன்னை அழிக்கும். நான் வருகிறேன் என்று கூறிவிட்டு வாயிலை நோக்கி வேகமாக சென்றார். அவர் அகன்றதும் மாயையால் தோன்றிய சிங்காதனமும் மறைந்துவிட்டது. இதன் தொடர்ச்சியை நாம் நாளை காணலாம். நன்றி, வணக்கம்.